எங்கள் வீட்டு கேட்டை நான் இந்த கையில் பிடிச்சேன். அந்த கேட்டை இந்த கையில் பிடிச்சதுமே என் மேலே இருந்த அந்த ஒரு என்னவோ அவ்வளோ வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. என் வீட்டு கேட்டை அப்படியே என்னை பிடிங்கி என்னை அவ்வளோ தூரத்துக்கு தள்ளிடுச்சு. என் கால் உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சி மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த கேட் இருக்கிறதுனால தான் அந்த ஆவியால் என் வீட்டுக்குள்ளே வர முடியல போல். ஏன் கேட்டில் என்ன சக்தி இருக்குது? அது என்னன்னு தெரியல. நான் நல்ல நேரம் பார்த்து தான் வச்சேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கேட் அதிர்ற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. என்ன கேட்டை திடீர்னு 8 வருஷம் அது கேட்டு வச்சு இன்ன வரைக்கும் அது மாதிரி எதுவும் இல்லை. என்ன ஒரு மாதிரி இருந்து இந்த கையில் வச்சேன். கேட்டை நல்ல சவுண்டு வந்துச்சு. என்ன அப்படி இன்னொரு கையை வைக்கும்போது அப்படி தூக்கி அவ்வளோ தூரம் போட்டுருச்சு என்ன. உங்களை தூக்கி கேட்டு ஆலை பிளாக் கல் அப்படி ஃபுல்லாக இதாகிட்டேன். கேட்டு செவரு எல்லாம் உடஞ்சி வந்துருச்சா? என் மேலே நான் ஆளே தெரியலையாம்மா. ஃபுல்லாக தான் நாங்களா உடஞ்சிருச்சு. உண்மையிலே பேய் கதையாக இருக்குது. ஆமாண்ணா, அதனால தான் நான் தருமபுரிலேருந்து தனியாக கார் வச்சு நீங்கள் வந்திருக்கேன். உண்மையை சொல்கிறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கால் ஃப்ராக்சர் சரியாயிடுச்சா? ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னா இன்னும் நடக்கலைண்ணா. இந்த கால் இன்னும் கீழே வைக்கல. இந்த கால் மட்டும் தான் கீழே வைக்கிறதுக்கு. அந்த சம்பவத்தை யாரெல்லாம் பார்த்தா? நீங்கள் சொல்கிற அந்த செவுரு உடஞ்சி விழுந்தது, கேட்டு உடஞ்சி விழுந்தது யாரெல்லாம் பார்த்தா? எங்கள் தெருவில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே. நான் விழுந்துடுதுனாக்கா, நான் விழுந்ததுக்கப்புறம் தான் சவுண்டு வருதுன்னு வெளியே வந்தவங்க உள்ள இருந்து. உங்க மேல விழுந்து கிடந்து தான் பார்த்தாங்க. உடஞ்சி விழுந்து யாரும் பார்க்கல. உடஞ்சி விழுந்து பார்க்கல. செகண்ட்ல அப்படி தள்ளிடுச்சுனா அது நான் கிட்ட விழலனா அது நாமளா பிடிச்சிட்டு நம்ம அவ்வளவு தூரம் போய் விழ மாட்டோம்ல. இல்ல உண்மையிலே இது ஒரு பயங்கரமான ஆச்சரியமா இருக்குது. எப்படி செவரு கேட்டு எல்லாம் பாஞ்சு உடஞ்சி விழுந்து எப்படி விழுவும்? கேட் இன்னும் வைக்கலனா அப்படியே தான் இருக்கு உடஞ்சது. உண்மையிலே பேய் கதையா தான் இருக்குது. உண்மையா தானே, உண்மையா சொல்ல தானே நான் வந்தேன். ஓகே, எய்தாப்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு யாருக்கு தோணுது? ஆனால் இவங்க சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போது லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் படம் எடுக்கிறாங்கல்ல, அடுத்த பாட்டுக்கு இவங்க போனாங்கன்னா, இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகும். அந்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஒரு பூ சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வாடை இவங்களுக்கு மட்டும் வந்தது, கூட வந்தா யாருக்குமே வரல அப்படின்றாங்க. வந்திருக்காரு கேளுங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. உங்கள் மாதிரியே 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மாதிரி எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும் தான். பேய் வருது அங்கெல்லாம் போகாதுன்னு சொன்னால் கூட்டு நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் விரட்டுறேன்னு சொன்னாலும் தான் நானும். எனக்கு நடந்ததுனால உண்மையை நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு கால் உண்மையிலே உடஞ்சிருக்கனால காலை ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கால் அவங்களுக்கு வந்து உடஞ்சதுனால தான் அந்த கால் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. ஆமாம், கால் உடஞ்சிருக்கு. அது நான் எதுவும் சொல்ல. அது ஏதாவது சுச்சுவேஷனில் நடந்திருக்கலாம். கேட் அவங்க இழுத்து அதில் ஏதாவது ப்ரோக் ஆகி விழுந்திருக்கலாம். ஆனால் கால் உடஞ்சதுக்கு காரணம் அமானுஷங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி நான் நிற்கும் போது போய் கேட்டு விழுந்தா சட்டுன்னு இப்படி விழும், அங்கே போய் எப்படி விழும்? அவ்வளோ தூரம். இப்போ கேட்ல இருந்து எத்தனை அடி தள்ளி போய் விழுந்திருப்பீங்க? கேட் பக்கத்தில் நின்று நான் அங்கே போய் அவ்வளோ தூரம் விழுந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து 4 அடி தள்ளி போய் விழுந்தீங்களா? அங்க இருந்து கேட் உங்க மேல விழுந்து கிடந்துச்சு. அங்க விழுந்திருக்கு. அந்த காம்பவுண்ட் கல்ல உங்க மேல கல்லு ஃபுல்லா என் மேல இருந்திருக்கு. டைனமைட் பாம்பு எதுவுமே இல்லாம எப்படிங்க அது டக்குன்னு வெடிச்சு மேல போய் விழுந்து 4 அடி தள்ளி போகும்? பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கேன்னா அவங்க என்கிட்ட பேசிட்டு இருமா வரன்னு உள்ள போனாங்க. அந்த செகண்ட் தான், அதே செகண்ட் தான் அது என் மேல விழுந்தது.